அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய வழிபாட்டு முறைகளையும், எளிய ஆன்மீக தாந்திரிக சூட்சம முறைகளையும், தேவதைகளின் பெயர்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆன்மீக ரீதியான ஜோதிட மாந்திரீக ரீதியான பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய தேவதையின் பெயர், அமைதியான இடம் தேவதையின் பெயராகட்டும், பண விஷயத்தை ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளாகட்டும், ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆகட்டும், நாம் சொல்ல போகிறோம் அல்லது எழுத போகிறோம் அப்படின்னா முதல்ல அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும். கச்ச கச்ச கச்சன்னு சத்தம் இருக்கிற இடத்துல செய்யாதீங்க. எந்த பலனும் கிடைக்காது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பிரபஞ்சத்திட்ட போய் சேராது. அதனால் அமைதியான இடத்துல நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய உச்சரிப்பு அல்லது நீங்கள் எழுதுறது உடனடியாக காற்றோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தேவதையோட பெயரை நீங்கள் வாய்விட்டு 111 முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இதை எழுதுவதாக இருந்தாலும் எழுதலாம். தினம்தோறும் சொல்லலாமா? தினம்தோறும் சொல்லலாம். தினமும் நீங்கள் ஒரு பேர் சொல்கிறீங்க, மறுநாள் ஒரு பேர் சொல்கிறீங்க. இதை எப்படி கடைபிடிக்கிறது? தாராளமாக தினம்தோறும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தினம்தோறும் செய்யலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நான் 48 நாட்கள் செய்கிறேங்க, 48 நாட்கள் அதை மட்டும் செய்யலாம். ஏன்னா தினம்தோறும் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு சாமி அறைக்கு போகிறோம். சாமி அறைக்கு போகும்போது முருகனை மட்டுமா வழிபட்டு வெளியே வருவோம்? எல்லா தெய்வங்களையும் வழிபடுவோம். அதே போல் இந்த பரிகாரங்களுமே தினம்தோறும் செய்ய வேண்டிய பரிகாரங்களோடு சேர்த்து சில விஷயங்களை நீங்கள் 48 நாள், 96 நாள், 111 நாள் கடைபிடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். தவறு கிடையாது. அதை மாதிரி நீங்கள் நினைக்கிறது, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் அந்த பொருள் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் ஃபோனில் பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜ் தெரியும். யாராவது சொல்லும்போது அந்த ஃப்ரிட்ஜை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதே கலர் காரை நீங்கள் அடிக்கடி ரோட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த எண்ணங்கள் உடனடியாக உங்கள் கண்ணில் நிற்கிறதுக்கு, உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிறதுக்கான காரணம் இந்த பிரபஞ்சம் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்ன பொருள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வாங்கணும், எனக்கு கண்டிப்பாக அது வேணும்னா அது சார்ந்தது முதல்ல நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்கள் கண்ணில் ஒரு இடத்துல பட்டுருச்சுன்னா அடிக்கடி இது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி. அதை போலத்தான் இந்த வார்த்தைகளும் தேவதைகளின் பெயர்களும். நீங்கள் இன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய பெயர் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷிணீதா, தக்ஷிணீதா அப்படின்னு சொல்லணும். தக்ஷிணீதா, தக்ஷிணீதா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களும் தூண்டப்பட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆற்றல் பெறுகிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். அதுவும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொன்னால் உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பெயரை சொல்லும்போது. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த தேவதை நீங்கள் அழைக்கும் போது உங்களை சுற்றி நல்ல ஆற்றல் பெருகி உங்கள் தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகுங்க. இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஞ்சமி தீபவசி எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ விலை குறைஞ்சிருக்கு. அந்த எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு லிட்டரே பார்த்தீங்கன்னா இப்போ ரூபாய் 425 மட்டும்தான், தபால் மற்றும் பேக்கிங் செலவோடு சேர்த்தே. உங்களுக்கு தேவைப்படும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவி அருளாலும் இந்த பிரபஞ்ச சக்தியின் அருளாலும் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.